نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على دين كله وكفى بالله شهيدا ஆராய்ந்து புகழ் அகிலங்கள் எல்லாவற்றையும் ஆரையாற்றல் படைத்து அதை இன்று வரை எந்தவித ஒரு குறையுமின்றி பேணி பாதுகாத்து வரும் வல்ல நாயகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரியதாகட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த தொழுகையினை தொழுதுவிட்டு நன்மையை எதிர்பார்த்த வண்ணமாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கேற்ப நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்கூலிகளை நாம் அனைவர்களுக்கும் தங்கள் உரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த தர்பியா வகுப்பினை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளாக இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எண்ணற்ற படைப்புகள் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கூட அந்த படைப்புகளிலேயே சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமிக்க ஒரு படைப்பாக, உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறார். இந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு படைப்பாக படைத்தது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான எல்லா வசதிகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது வலக்கது மக்கள்நாக்கும் ஃபில் அர்தி வஜஅல்னா லகும் ஃபீஹா மஆயிஷா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், இந்த பூமியில் மனிதன் வாழ்வதற்குண்டான எல்லா வசதிகளையும் இந்த பூமியிலே நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் மனிதன் நன்றி செலுத்துவது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கலீலம்மா தஷ்குரூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃபிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் தொழுகை போன்ற இபாதத்துகள் ஒரு பகுதியில் அடங்கினாலும் இன்னொரு பகுதியில் என்ன ஒரு விஷயம் குறிப்பாக குறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குறிப்பாகவே இந்த விஷயத்தில் குறிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் மார்க்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வெளிச்சமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம் அல்லாத வேறு மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் பக்கமும் இஸ்லாத்தினுடைய கருத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய வார்த்தையின் பக்கமும் அழைக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரே ஒரு நபர் இதுக்கு 5 வருடம் ஆன்லைன் கோர்ஸ் படிச்சுட்டு வரணும்,
7 வருஷம் ஆலிம் கோர்ஸ் படிச்சுட்டு வரணும், இவங்க தான் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் கிடையாது. குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ மார்க்க அறிஞர்கள் 5 வருடம் படித்தவங்க தான் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாசகத்தை நாம் பார்க்க முடியாது. யார் வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு நபரும் அழைப்பு பணி செய்வது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனா பத்துவா கொடுத்துடக்கூடாது. மார்க்கத்தின் அடிப்படையில மார்க்க விஷயத்துல இந்த ஆலிம் கோர்ஸ் படிக்காம மார்க்கத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளாமல் மார்க்கத்தினுடைய தீர்ப்புகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நபர்களும் மார்க்கத்தை சொல்லியாக வேண்டும். இது அவரவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது என்பது விதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்ன உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறேன். இப்போ ஒரு நபரை நம்ம தொழுகையின் பக்கம் அழைக்கிறோம். ஏன் நீங்க தொழுகையை வரமாட்டேங்கிறீங்க? தொழுகைக்கு வாங்க, உங்களை தொழுகைக்கு நான் பார்க்க முடியவில்லையே, ஃபஜ்ர் ஸலாத்துக்கு நான் உங்களை பார்க்க முடியவில்லையே, நீங்க தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி கூட நாம அழைக்கிறோம் என்று சொன்னா நாளைய தினம் நாம தொழாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த நபர் தொழக்கூடிய நபராக ஆகிவிட்டார் என்று சொன்னா நம்மளை பார்த்து திரும்ப அவர் கேட்பார், அடே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன ஆராய்ச்சிய, நீ என்ன திருத்தினிய, ஆனா நீ இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீ அப்படின்னு சொல்லி போட்டு அவர் நம்ம கிட்ட கேட்டுருவார். இவர் கேட்டுருவாருங்கிற ஒரே எண்ணத்திற்காகவே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த தாவா பணியின் மூலமாக அமைத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நிர்பந்தமாக ஆக்கப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னா மார்க்கத்தை கொண்டு அழைக்கிறாங்க ஒரு நபரை, இந்த காரியத்தை ஒரு சிகரெட் குடிக்கிறான், சிகரெட் குடிக்காத, இது தப்பு, இது ஹராம் என்று நாம சொல்றோம். நாளைக்கு நாம சிகரெட் குடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவன் நம்ம கிட்ட கேட்பாங்கிற ஒரே பயத்தினால அந்த பயம் வரும். அந்த நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம சிகரெட் குடிக்கவங்களா இருந்தா கூட அந்த நபரை பார்க்கறது சிகரெட் நோட்டிடுவோம். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். இதனால்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒவ்வொரு நபருக்கும் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக ஆக்கியிருக்கிறார்கள். இது கட்டாயமாக செய்யக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இப்ப உலகளாவிய விஷயத்தை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையான போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்களுக்கு மத்தியில கடுமையான ஒரு உணர்வு வந்து கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் ஈடுபட்டார்கள் ஒரு நேரத்தில். இது கூடுமா கூடாதா, இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது வச்சுக்கிட்டா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிச்சிட்டாங்க, அவங்களுடைய போட்டோவை இழிவுபடுத்திட்டாங்க, அவங்கள கார்ட்டூன் மாதிரி போட்டுட்டாங்க, அவங்க மூலமா ஒரு திரைப்படத்தை வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்முடைய சமூகமானது எந்த அளவுக்கு உணர்ச்சியை காட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டினாங்க. ஆனா அல்லாஹ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே படைத்தவர். அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நாம பாசம் வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர்கள் மேல மரியாதையை காட்டி அவர்களுக்காக போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு உணர்ச்சி வருகிறதோ, இதை விட பல மடங்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு கோபம் வரும். இல்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ் மீதும் பிரியம் இல்லாமல் இருக்கிறோம் என்பது அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல மட்டும் பிரியம் வச்சிருக்கிறோம், அவங்க மேல மட்டும் ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் மேல எந்த விதமான அக்கறை இல்லாமல் இருக்கிறோம், அல்லாஹ் மேல எந்த விதமான ஒரு பிரியமும் இல்லாமல் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் பொருந்துமே ஒழிய அல்லாஹ் மேல நம்ம உண்மையா பாசம் காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பொருந்தாது. ஏனென்று சொன்னா இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இணை வைத்தல் காரியம் என்பது ஒரு சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், உள்ளதிலேயே ஒரு பெரிய பாவம் என்று இந்த இணை வைத்தல் காரியத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அந்த எந்த அளவுக்கு பாவத்தை சம்பாதித்து வந்தாலும் சரி, உலகம் அளவுக்கு
பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு என்னிடத்தில் வந்தாலும் சரி இணை வைக்காமல் இருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு நான் சுவனத்தை தந்து விடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய வாக்கு. அப்போ அதுக்கு நம்ம உணவு பூரா உட்கார்ந்து பாவத்தை செஞ்சுட்டு இருக்க முடியாது. எந்த அளவுக்கு பாவம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நரகத்தினுடைய தண்டனை இருக்கிறது. இது ஒரு விஷயம். ஆனாலும் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் சுவனத்திற்கு நுழைந்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப இணை வைத்தலுடைய காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உன்னதனையே பெரிய ஒரு பாவமானது இந்த இணை வைத்தல் காரியம், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. இந்த இணை வைத்தலை பற்றி இப்ப நாம தௌஹீத் கொள்கையில இருக்கிறோம், சத்தியத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நாம இணை வைக்கிறது கிடையாது. இணை வைக்கக்கூடிய நபர்களிடத்துல போய் சொல்றோம் இது இணை வைத்தலான காரியம், இது தவறான காரியம் என்று சொல்றோம். இணை வைத்தல் என்று ஒரு நபர் இடத்துல கேட்கிறார், இணை வைத்தல் இப்படி சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். நாம என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க சொல்லாதீங்க மௌலானாஜி, நீங்க சொல்லாதீங்க, உங்கள்ட்ட கேள்வி விட மற்ற நபர் இருக்கலாம். ஒரு நபர் வந்து கேட்கிறார், இணை வைத்தல் சொல்லி கூட நீங்க பிரச்சாரம் பண்றீங்கன்னா இணை வைத்தல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீங்க என்ன ஒரு விளக்கம் கொடுப்பீங்க? இப்படி சொன்னா அவங்களுக்கு விளங்கிருமா? சரிதான், நீங்க சொன்னது சரியான பதில் தான். இப்படி நீங்க அவங்க சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு காரணம் வாங்கிட்டு போடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லி அவங்களுக்கு விளக்கணும். என்ன உதாரணம் சொல்லுவீங்க? இவ்வளவு காலம் நம்ம தௌஹீதுடைய கொள்கையில இருக்கிறோம், தௌஹீதை புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களாக கூட நாம இருக்கலாம். நம்ம இடத்துல ஒருத்தவங்க கேட்கிறாங்க இணை வைத்தல்னா என்ன, அதுக்கு விளக்கம் கொடுங்க, எனக்கு புரியல. அண்ணாவுக்கு மாறு செய்யறது அப்படின்னு இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னீங்கன்னா அது எனக்கு புரியல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், இது ஒரு உதாரணம். எங்க வாப்பாவை போய் வாப்பாவை கூப்பிடாம இன்னொரு வாப்பாவை போய் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டா எங்க அம்மா கூப்பிடுவாரு அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இது ஒரு விஷயம். இது கொஞ்சம் அண்டிசென்டா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உதாரணமா சொல்லி காட்டலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு மொபைல் இல்லன்னு சொன்னா ஒரு பேனா, இந்த பேனாவை நான் தயாரிச்சிருக்கிறேன், இந்த பேனா அழகா இருக்குது, இந்த பேனாவுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த பரிசை யாருக்கு கொடுக்கணும்? இந்த பேனாவை யாரு தயாரிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசை கொடுக்கணும், அது எனக்கு தரணும். எனக்கு தராம வேற யாருக்காக நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நான் கோவப்படுவேன். இப்படி உதாரணம் சொல்லி காட்டணும். அப்ப மனுஷனா இருக்கக்கூடியவன் ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஹக்குல இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு அந்த உரிமை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் மனிதனாக இருக்கக்கூடியவன் கண்டிப்பா கோவப்படுவான். அப்ப இந்த மனுஷனை படைச்ச அல்லாஹ் என்ன அளவுக்கு கோவப்படுவான் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக விளக்கி காட்டணும். பாருங்க, மனுஷனுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது. ஆனா மனுஷனை படைச்ச அல்லாஹ் இருக்கிறாங்க, அந்த அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறார், நம்மளை பரிமாறிச்சு வாரா, நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கொடுத்திருந்தும் அல்லாஹ்வை நிராகரிச்சு நாம வாழ்ந்து இப்படி சொன்னா அல்லாஹ் கோபப்படுவானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம அவர்களுக்கு மத்தியில சொல்லக்கூடிய நேரத்துல அவர்கள் புரிவாங்க. தான் ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்ம கேட்காமே நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான். நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கல, அப்படிதானே? நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கல, அல்லாஹ் கேட்காமே கண்ணை கொடுத்திருக்கிறான், காலை கொடுத்திருக்கிறான், கை கால் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்காம நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை. அல்லாஹ்வுடைய பார்வையில் இது சாதாரணப்பட்ட ஒரு பிச்சை. ஆனா நம்முடைய பார்வையில இது ஒரு பெரிய ரஹ்மத்தாக இருக்கிறது. நம்முடைய பார்வையில கண்ணு இல்லைன்னு சொன்னா படக்கூடிய கஷ்டம் கண்ணு இல்லாதவனுக்கு தான் தெரியும், கைகால ஊனமுற்றவர்களுக்கு தான் தெரியும் அவனுடைய அருமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அவர் அந்த கைகால இல்லாதவர்களுக்கு தான் தெரியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை, சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இது எல்லாம் ஒரு பெரிய நியாமத்தாக இருக்கிறது, பெரிய ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவ்வளவு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, இந்த உரிமையில் நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிறார், ஒரு பறவை அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்ததற்காக கோபப்படுகிறது. திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன பறவை? ஹூத் பறவை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால் வானங்கள் பூமி
மலைகள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. அல்லாஹ்வே கட்டளையிட்டு நாங்கள் சுக்குநூறாக சிதறி போய் விடுகிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, என்ன ஒரு விஷயம் நடக்கிறது? அந்த பறவையினுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய ஒரு அருள்குறையை கொடுத்திருந்தார். எந்த மனிதனுக்கும் கொடுக்காத அருள்குறை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அப்படித்தான் கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் கொடுத்தான்னு வச்சுக்காங்க. என்ன அருள்குறையை கொடுத்தான்? பெரிய பெரிய ஞாபகத்தை கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகள் விலங்குகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கற்றுக் கொடுத்தான். அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் பார்க்கிறாங்க, பறவைகள் விலங்குகளை எல்லாம் சரி பார்க்கிறாங்க. அப்ப அந்த ஊரு பறவையை காணும். இது சரியான காரணத்தை சொல்லல அப்படின்னு சொன்னா இந்த பறவையை நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த பறவை நைட்டாலே வருது. வந்த உடனே என்ன காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பறவை சொல்லுகிறது, ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்திலே ஒரு பெண் அரசாட்சி உடையவராக இருக்கிறார், அவருக்கு என்று ஒரு அரியணை இருக்கிறது, அவரும் அவரை சார்ந்த மக்களும் சூரியனை கடவுளாக கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியினை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த பறவை வந்து சொன்ன மாத்திரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு அழைப்பு பணி செய்கிறார்கள். அந்த பறவையினால எழுத முடிஞ்சிருந்தா அந்த பறவை எழுதி அனுப்பியிருக்கும். அந்த பறவையினால எழுத முடியாது. அந்த பறவை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெசேஜ் சொல்லுது. என்ன காரணத்தினால? கூவப்படுது. அல்லாஹ் படைத்திருக்கிறான், அல்லாஹ் உரிமையை கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த அல்லாஹ்வை வணங்காம அந்த அல்லாஹ்வை வணங்குறதை விட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு கோபத்துல ஆவேசத்துல என்ன செய்யுது? அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிட முறையிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, ஒரு பறவையானது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா தன்னுடைய ரப்பு என்கிற விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம நம்முடைய சமுதாயத்தை முதல்ல காப்பாற்றணும். உண்டா இல்ல? நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்க. எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு தவறுகள், எவ்வளவு மோசமான விஷயங்கள் நம்முடைய சமூகத்தில் அரங்கேற்றப்படுகிறது. அந்த தவறை முதலில் கலைந்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதே போல உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். ஒரு எறும்பு தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றுகிறது. அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். ஒரு எறும்பு தான் கூட்டம், தன்னுடைய கூட்டம், தன்னுடைய சமுதாயம், இதை நாம காப்பாற்றணும் என்கிற ஒரே காரணத்தினால ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வரக்கூடிய சூழ்நிலையில மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிறது, சுலைமானுடைய படை வருகிறது, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மிதித்து விடுவார்கள், உங்களுடைய இடங்களுக்கு இருப்பிடங்களுக்கு சென்று விடுங்கள் என்ற ஒரு மெசேஜின ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஏன் இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டணும்? எதற்காக குர்ஆன்ல சொல்லி காட்டணும்? நம்முடைய சமூகத்தை நாம காப்பாற்றணும். ஒரு அல்பமாக இருக்கக்கூடிய எறும்பு பிடிச்சி பார்த்துக்கணும்னா அது கண்ணு கூட எங்க இருக்கு தெரியாது, உத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன உயிரினம் தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக துடிச்சிச்ச மனித சமூகம் நீங்க எந்த அளவுக்கு துடிக்கணுங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டார். நம்முடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாம எந்த அளவுக்கு இறங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை முதலில் கலைந்தோம் என்று சொன்னார். எவ்வளவோ அனாச்சாரங்கள், குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பல அனாச்சாரங்கள் இன்றைக்கு நடக்கிறது. சாதாரணமா ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை இருந்து கல்லூரி காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம எடுத்துக்கிட்டோம் சொல்லி சொன்னா இங்க இருந்து போகும்பொழுது பருதா போட்டு முகத்தை மூடி போகக்கூடிய பெண்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண ஒரு தலையில போடக்கூடிய துண்டில் கூட கடைபிடிக்க முடியாத அளவுக்கு என கலாச்சார சீரழிவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களை கூட நாம பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இது போல ஏகப்பட்ட தவறுகளை நம்ம பட்டியலில் போட்டு காட்டினா இவ்வளவு தவறுகள் இந்த சமூகத்தில் நடக்கிறது. இன்னைக்கு பார்க்கணும்னு சொன்னா இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய மொபைலை வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அசிங்கமான பாடல்கள் சுமக்கப்பட்டிருக்கு இந்த மொபைல்ல. எத்தனை இஸ்லாமியர்களை பட்டியல் போட்டு காட்டலாம். அந்த இஸ்லாமியருடைய மொபைலை வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா பேர் லெவல்ல இஸ்லாமியனா இருப்பான். அது இசைங்கிறத ஹராம், இசையை இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறது, அது ஒரு ஹராமான ஒரு செயல்பாடு என்கிற விஷயத்தை கூட உணராதவனாக, அது ஒரு ஹராம் என்கிற விஷயத்தை கூட புரியாதவனாக இருந்திருக்கா. மொபைல்ல ரிங்டோனே அசிங்கமான பாட்டை வச்சிருப்பான்.
தொழுகையில ருக்கு சுஜூதுல இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா அசிங்கமான பாடல் பள்ளி வாசல்ல படிக்கும். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களை சீர்திருத்துவது என்பது நம்மின் தலையாய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது முதலாவது விஷயம். அழைப்பு பணி செய்வதில் முதலாவது விஷயம் இஸ்லாமிய மக்களையே இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டு விட்டோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. ஒரு இஸ்லாமியனை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. உபதேசம் பண்ணுவாங்க அவராதான். ஆனா இஸ்லாமின் பக்கமே அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஒன்னாவது விஷயம். இரண்டாவது என்ன? மாற்று மத அன்பர்களை, இஸ்லாத்தின் அல்லாத அன்பர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு மதத்தை பாத்திலான மதம் என்று நாம் கருதுகிறோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருதுகிறானோ, அந்த மதத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய விஷயத்தை பகிரங்கமாக எடுத்து சொல்றாங்க. மக்களுக்கு மத்தியில் விதவிதமா நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கிறான். எல்லா மொழிகளையும் நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கிறான். உனக்கு என்ன மொழி தெரியும்னு சொல்லி பார்த்தா அந்த மொழியில் நோட்டீஸ் எடுத்து கொடுத்தாரா. அப்படி அவர்கள் தாவா மொழியில இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஹக்கில இருக்கக்கூடிய நாம், சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் பயந்து கொண்டு இல்லை என்று சொன்னா ஏதாவது வேலை பருவ தலையில போட்டுக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த நேரத்தில் என்னால் இந்த மாதிரி தாவா பணி செய்ய முடியாது என்று புறந்தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த அழைப்பு பணி செய்யக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு கடமை, இதனால் என்னென்ன சிறப்புகள், இதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்கிற விஷயங்களை எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். முதலாவதாக நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாம ஒரு நான் முஸ்லீம் இடத்துல சந்திக்கிறோம், ஒரு முஸ்லீம் அல்லாத நபரிடத்துல போய் பேசுகிறோம் என்று சொன்னால் அது பேசுவதற்குண்டான பக்குவமும் பேசுவதற்குண்டான ஒரு திறமையும் நம்மளுக்கு முதலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு நான் முஸ்லீம் சந்திக்கிறீங்க, ஒரு முஸ்லீம் அல்லாதவரை சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட போய் மார்க்கத்தை எப்படி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலிலே ஒரு கிளாஸின் மூலமாக, ஒரு வகுப்பின் மூலமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக ஒரு வகுப்பினை தயார்படுத்துங்க. இதற்காக ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குங்க. 10 இளைஞர்கள் ஒரு ஜமாஅத்தில் முஹல்லாவில 10 இளைஞர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த முஹல்லாவினுடைய நிலைமையே வேறு, அந்த ஜமாஅத்தினுடைய நிலைமையே வேறு. அவர்கள் முழுக்க முழுக்க அழைப்பு பணிக்காக பயன்படுத்தப்படக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும். தூங்குவதற்காகவோ, வீட்டில் பயந்து போய் உட்கார்ந்து இருப்பதற்காகவோ, இங்க வந்துகிட்டு வரதட்சணை வாங்கி திருமணம் செய்வதற்காகவோ, என சுபூஹு போன்ற தொழுகையில ஒழுங்கா கவனம் இல்லாதவர்களாகவோ இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த சமூகத்தை உருவாக்க போவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் காஃபிலே இளைஞர் பட்டாளத்தை சொல்லி காட்டுகிறார். அந்த இளைஞர் பட்டாளம் எப்படிப்பட்ட பட்டாளமாக இருந்தார்கள், என்ன பிரார்த்தனையை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இஷதகா. என்னுடைய ரப்பு, வானத்து பூமியை படைத்த ரப்பு, அந்த ரப்பு தான், அவன் தான் ரப்பு. தைரியமாக சொல்லுகிறார்கள். வேற யாரையாவது ஒருத்தர் ரப்பு என்று நாங்கள் அழைத்தோம் என்று சொன்னால் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு வார்த்தையை தான் நாங்கள் அழைச்சிருப்போம் என்று எதற்குமே யூஸ் ஆகாத, எதற்குமே உபயோகம் இல்லாத ஒரு வார்த்தையை தான் நாங்கள் அழைச்சிருப்போம் என்று ஒரு இளைஞர் பட்டாளம் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த இளைஞர் பட்டாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பாதுகாத்தார் என்பதை கூட அந்த சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார். எடுத்து பாருங்க. அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு ஒரு இளைய சமுதாயம் உருவாக்கப்பட்டது, அந்த இளைய சமுதாயம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகமான இஸ்லாமியர்கள் கூட என்ன நினைப்பாங்க தெரியுமா? இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது. யார் நினைக்கிறார்? ஒரு இஸ்லாமியன், இஸ்லாத்திலே பரம்பரையாக இருக்கக்கூடியவன், இஸ்லாத்திலே காலகாலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தீவிரவாதமான மார்க்கம் என்று நினைக்கிறேன். ஒரு தொப்பி போட்டு போனா பார்ப்பான் ஒரு மாதிரி, ஒரு தாடி வச்சு போனா ஒரு மாதிரியே பார்ப்பான். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இன்றைய சமூகத்தில் நிகழ்கிறது. இது யார் நினைக்கிறான்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு கருணையை சொல்லி காட்டக்கூடிய மார்க்கம் என்பதை முதலில் அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். அது நம் மீது கடமையாக இருக்கிறது.
முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? இது முதலாவது கண்டிப்பாக சொல்லி ஆகும். இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. அப்படி தீவிரவாதத்தை கொண்டு ஒரு நபர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமியர் கிடையாது என்கிற விஷயத்தினை பகிரங்கமாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு விஷயங்களை முதல்ல பதிய வச்சுக்கணும். நம்முடைய மண்டையில், நம்முடைய மனதில முதல்ல இந்த விஷயங்களை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பதிய வைப்பீங்க? இஸ்லாம்னா என்னங்க? மார்க்கமா மதமா? மார்க்கம், மதம் கிடையாது. மதம் கிடையாது. சரி, மதம்னா என்ன, மார்க்கம்னா என்ன? ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் சொல்லுங்க. டிக்ஷனரியில பாத்தீங்கன்னு சொன்னா மதம், யானை மதம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. மதம் பிடிச்சதுன்னா என்ன? வெறிய காட்டுறது, ஒரு வெறிய சொல்றது. ஆனா மார்க்கம் என்று சொன்னால் நெறி, வாழ்க்கையினுடைய நெறி, வழிகாட்டுதலை சொல்லக்கூடியது. மார்க்கம் என்று சொன்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம், அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இந்த தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எந்த எதுவுமே மார்க்கம் கிடையாது. முதல்ல அந்த விஷயத்தை நம்முடைய மண்டையில பதிவு வைக்கணும். இதுதான் முதலாவது. நாம் இருக்கக்கூடிய இஸ்லாம். இஸ்லாத்திலே நம்மளை வாழ செய்திருக்கிறார், இஸ்லாத்திலே நம்மளை வளர செய்திருக்கிறார், இஸ்லாத்திலேயே நம்மை மரணிக்க செய்ய வேண்டும். இப்படி வாழ வளர செய்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு கண்ணியமான மார்க்கம், எவ்வளவு உன்னதமான மார்க்கம், பின்பற்றுவதற்கு எவ்வளவு இலகுவான மார்க்கம் என்பதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம புரியாம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. எவ்வளவு இனிமையான மார்க்கம் யோசிச்சு பாருங்க. இந்த மதத்திலே துறவரம் இருக்குதா? துறவரம் கிடையாது. கல்யாணம் முடிக்காம உட்கார்ந்துக்கணும், சன்னியாசியா போய் உட்காரணும், மலை மேல ஏறி போய் உட்கார்ந்துக்கணும், இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்றதா கிடையாது. உன்னுடைய நேர்த்தியை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா தீயில விதிச்சு ஓடணும், கம்பி எடுத்து கடவாப்பல்ல குத்தணும், ஏன்னா உடம்புல சூடு போட்டுக்கணும், இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்றதா கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? தொழுகையை தொழு, முதல்ல அல்லாஹ் ஈமான் கொள்ளு, தொழு, நோன்பு வை, ஹஜ் செய், ஜகாத் கொடு. இந்த விஷயத்தை அழகான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த கேலி கிண்டல், அதுக்கப்புறம் இந்த வெடி வெடிக்கிறது, கை தட்டுறது, விசில் அடிப்பது, இது எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வணக்கமாக சொல்லி தரல. மற்ற மதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாம் எவ்வளவு சிறப்பான ஒரு மார்க்கம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கை தட்டி வணக்கத்தை சொல்லல இஸ்லாம், ஒரு விசில் அடிச்சு இதுதான் வணக்கம் சொல்லி இப்படி சொல்லல. கேலி கிண்டலோட, கேளிக்கையோட, ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வணக்கத்தை சொல்லி காட்டல. இஸ்லாமா, இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளா, அது எப்படிப்பட்ட வணக்க வழிபாடு? அந்த வணக்க வழிபாடின் மூலம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு நன்மையான விஷயத்தை பெருக்கக்கூடியதாக தான் இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த 5 வணக்க வழிபாடுகளை குறிப்பா எடுத்துக்காங்க. இந்த 5 வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 5மே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், அது எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை சமுதாய மக்களுக்கும் ஒரு நேர்மையை காட்டக்கூடியதாக, ஒரு வலியினை காட்டக்கூடியதாக, அல்லது அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு இடையூறு தரக்கூடியதாக எந்த ஒரு வணக்க வழிபாடையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்படின்னு சொன்னா இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல பல ஆச்சரியமான விஷயங்களை நம்மால பார்க்க முடியும். என்ன? பாங்கு சொல்லி எகாமத்து சொல்லுவாங்க, தொழுகைக்காக அழைப்பு விடுகிறது. அது 100 மக்கள் கிடையாது, 1000 மக்கள் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சபையில இருந்தால் கூட ஒரே ஒரு எகாமத்தில சஃபிலே கரெக்டாக வந்து வருவார்கள். ஒரு 5 நிமிஷம் கூட அதுக்காக. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னு சொன்னா காபத்துக்கு வாங்க பார்க்கணும், ஒரு இக்காமத்து தான். ஏப்பா எல்லாம் கரெக்டாக நில்லுங்க, எல்லாம் கால பார்த்துக்காங்க, எல்லாம் முன்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு ஆள் கம்பம் வச்சு தட்டு. ராணுவ படைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, போருக்காக நிறுத்தப்படக்கூடிய படைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு அந்த படையினுடைய தளபதி என்ன செய்வாரு? அவங்க சரியா நிக்கிறாங்கன்னு பார்ப்பாரு,
காலை ஒட்டி நிக்கிறாங்க பாப்பாரு, இதுக்கெல்லாம் ஒரு இதை பண்ணி, இதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி, இதுக்கெல்லாம் செய்வாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இக்காமத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு உள்ள எல்லா நபர்களும் ஒன்று கூடி விடுகிறார்கள். பார்ப்பதற்கு கண்ணியம் தரக்கூடியதாக, ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கிறவங்க யோசிக்கிறாங்க, எப்படிடா, யார் இதை ஆர்கனைசேஷன் பண்றா, யார் இதை சரி பண்றா, யார் இப்படி நிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறா. சின்ன வயசுல இருந்து போதிக்கக்கூடிய போதனை, அவர்கள் பழகக்கூடிய பழக்கம், தொழுகையை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் 5 பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஹல்லாவிலே சந்திக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் தான் இந்த தெரு, இந்த ஊரு, இந்த நாடு என்பதை அறிமுகம் செய்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 பேரை தொழுகையின் மூலம் வைத்திருக்கிறார். சில பேர் கேட்பாங்க, உங்களை பார்க்கவே முடியலையே, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஏன்டா தொழுகைக்கு வா, தொழுகைக்கு வந்தா என்ன செய்யலாம், என்ன பார்க்கலாம். தொழுகைக்கு வந்தா அந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா, அந்த தெருவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா, தொழுகைக்கு வந்தா என்ன பார்க்க போற. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 பேரை ஒரு முஃமின் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழுகையினை வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கஅபத்துல்லாஹ் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. அங்கு வேற்றுமை கிடையாது, அங்கு ஒற்றுமை இருக்கிறது. இது போல இபாதத்துகள், எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனை இபாதத்துகளும் தக்வாவை மையமாக வைத்திருக்கும். அந்த தக்வாவை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும், ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுமே மனித சமூகத்திற்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நோன்பு எடுத்துக்காங்க, இந்த நோன்புக்கு பல பேர் பலவிதமா உதாரணத்தை சொல்லுவாங்க. பசியில இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக, இதெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஒருத்தர் சொல்லுவாங்க, அது நல்லதா இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். நோன்பில, கடைசி நோன்பில இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பித்ரா, அந்த தர்மத்தை கொடுக்கணும். அந்த தர்மம் எத்தனை நபர்களுக்கு சிறப்புடையதாக இருக்கு யோசிச்சு பாருங்க. நோன்பில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள், பிறந்த குழந்தையிலிருந்து கடமையாகக்கூடிய ஒரு விஷயம், இப்படி கடமையாகக்கூடிய விஷயமானது ஒரு மனிதனுக்கு ஒரு தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த தொகையின் மூலம் கூட்டாக சேர்ந்தோ தனியாக சேர்ந்தோ தண்டனை நபர்களோ அந்த பித்ராவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழை மக்களுக்கு சென்றடைந்து அந்த ஏழை மக்கள் பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனித ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சிறப்பை நாடுகிறது. நோன்பு முடிஞ்சு. ஜக்காத்து அதே போலதான். கடன் வாங்கிய கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய வறியவர்கள், ஏழைகள், அனாதைகள், இப்படி அல்லாஹ் பட்டியல போடுறாங்க. மனித சமூகத்திற்கு நீ வணக்கமா, அந்த வணக்கம் உனக்கு நன்மையை தரணும். அந்த வணக்கமானது நீ என்ன மட்டும்தான் வணங்கணும். இப்படி வணங்கக்கூடிய வணக்கமானது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு விஷயத்தை பெயர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அறிவிக்கிறார். ஹஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போலதான். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டையா இருக்கும், ஈராக்குக்கு சண்டையா இருக்கும். ஆனா அங்க வந்து சொன்னா நீ சகோதரர் தான், அங்க உங்க சண்டையை காட்ட முடியாது. நீ வெள்ளையா இருந்தாலும் சரி, நீ கருப்பா இருந்தாலும் சரி, நீ குள்ளனா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே சப்புல எல்லாரும் ஒன்றாக கலந்துதான் அந்த இடத்துல நிக்க முடியும். அந்த இடத்துல வேறுபாடை காட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்பொழுது காரணத்தினால கட்டிட்டு இருக்கிறாங்க, சீர்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில், சாதாரணமாக துறவக்கூடிய நேரத்தில் கூட சப்புகளை சுருக்கி விடுகிறார்கள். சாதாரணமாக இருக்கக்கூடிய சப்ப அப்படி என்ன செஞ்சாங்க, சுருக்கிறாங்க. ஆண்கள் கூட்டம் அதிகமாக சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது தெரியுமா? ஒரு கருப்பன் முன்சப்புல இருக்கிறார் என்று சொன்னார், ஒரு வெள்ளையை அவனுடைய காலில் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய தலைப்படுகிறது. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இழிவான ஒரு விஷயத்தை பார்க்காமல், ஒரு வேறுபாட்டை பார்க்காமல், ஒரு தீண்டாமையை பார்க்காமல், ஒற்றுமையை மட்டுமே, மனித சமுதாயத்திற்கு ஒரு ஒற்றுமையை தர வேண்டும், மனித சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாமிய மார்க்கம் பல விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை வணக்க வழிபாடுகளும் அத்தனை விஷயங்களும் இதனை மையமாக கொண்டுதான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம சொல்லணும். பாருங்க, இந்த இஸ்லாம் எவ்வளவு சிறப்பான மார்க்கம். இந்த மார்க்கம் தான் உன்னதமான மார்க்கம்.
சீரான மார்க்கம் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி இந்த சமுதாயம் விளங்கியிருக்க வேண்டும். முதலில் அல்லாஹ்வை பற்றி இந்த சமுதாயம் முதலில் விளங்கியிருக்க வேண்டும். என்ன விளங்கணும்? இந்த சமுதாயம் அல்லாஹ்வை பற்றி எந்த அளவுக்கு விளங்கியிருக்கிறது? படைத்த ரப்பை பற்றி ஒரு நபரிடத்தை கேட்டால் அந்த நபர் என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்று ஒரு 10 விஷயத்தை சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எத்தனை விஷயத்தை சொல்ல முடியும் நம்மால? படைத்த ரப்பை பற்றி நம்ம இடத்துல கேட்கிறாங்க. நம்முடைய ரப்பு அல்லாஹ் யார்? அல்லாஹ் என்றால் யார்? நம்ம இடத்துல கேட்கிறாங்க. நாம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. இது ஒரு தர்பியா தான். தாராளமா சொல்லுங்க. அல்லாஹ் தான் யாரு? நம்ம இடத்துல கேட்கிறாங்க. ஒரு நபர் மாற்று மதத்தில் உள்ளவர் நம்மகிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி இப்படி சொல்றீங்க, அல்லாஹ் தான் யாரு? சரி, வேற என்ன சொல்லுவீங்க? அந்த டக்குன்னு அவனும் சொல்லுவான், ஏதாவது கடவுளுடைய பேர் சொல்லிட்டு இவரும் வணக்கத்துக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு எப்படி வேறுபடுத்தி காட்டுவீங்க? இதெல்லாம் நாங்க சந்திக்கிறோம். நான் முஸ்லிம் தாவாக்கு போகக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் சொல்லக்கூடிய தருணத்தில் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், நாங்க எங்க கடவுளும் வணக்கத்துக்குரியவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. குல்ஹு அல்லாஹ் அஹத் அந்த சூரா தான் புரிஞ்சு. அந்த சூறாவை நம்ம விளக்கப்படுத்தி சொன்னா போதுமானது. அதை விட ஒரு டெபினேஷன் அல்லாஹ் சொல்லல. ஒட்டுமொத்த வசனத்தையும் ஒட்டுமொத்த அத்தியாயத்தையும் சூறாவையும் அத்தனையும் எடுத்து பார்த்தாலும் இந்த சூறாவினுடைய இந்த 3-4 வசனங்களை மையமாக கொண்டுதான் அத்தனை வசனங்கள் இருக்கும். குல் நபியே நீங்கள் கூறுகிறாக, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான். 2 பேர் கிடையாது, 3 பேர் கிடையாது. இல்லன்னா கடவுளை இல்லைன்னு சொல்லி இப்படி சொல்றியா? இப்படி கிடையாது. அல்லாஹ் அவன் ஒருத்தன். இதை எப்படி வளர்க்கணும்? 2-3 உதாரணங்கள் சொல்லி அவர்கள்ட்ட வளர்க்கணும். ஒரு கார் ஓடிட்டு போறோம், அது ஒரே ஒரு டிரைவர் தான் ஓடிட்டு போவார். 2-3 பேர் உட்கார்ந்து, ஒருத்தர் கிரியர் கூட, ஒருத்தருக்கு கிளட்ச் அமைக்க, ஒருத்தர் பிரேக்க பிடிக்க, ஒருத்தர் ஆசிரியர் கூட்ட, ஒருத்தர் டிரைவிங் ஓட்ட, இப்படி எல்லாம் ஒருத்தர் ஒண்ணு பண்ணாங்கன்னு சொன்னா அந்த காரை ஒழுங்கா ஓட்டிட முடியுமா அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த நேரத்தில் அவங்க யோசிப்பாங்க, ஆமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வருவாங்க. உதாரணமாக சொல்லி காட்டணும், அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான், இன்னொருத்தன் இருந்தா அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னொரு கடவுள் இன்ன அல்லாது இன்னொரு இருந்தாது என்று சொன்னால் என்றைக்கோ இந்த உலகம் 2ஆக பிரிந்து சுக்குநூறாக உடைஞ்சு போயிருக்கு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது உதாரணத்துக்கு சொல்லி காட்டணும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை எடுத்துக்காங்க, ஒரு ஸ்கூலினுடைய டீச்சரை சாரை எடுத்துக்காங்க, முதல்வர் எடுத்துக்காங்க, கல்லூரியுடைய முதல்வர் எடுத்துக்காங்க. இவர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு நிர்வாகியை தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் உதவிக்கு இருப்பாங்களே ஒழிய 2-3 பேர் நிர்வாகிகளாக இருந்தார்கள் சொன்னால், தலைவருடைய பொறுப்புல 2-3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அவர் ஒரு கட்டளை ஏவனா அந்த கட்டளை இவர் வேணாம்னு சொல்லுவாரு, இவர் ஒரு கட்டளை ஏவும் பொழுது அவர் வேணாம்னு சொல்லுவாரு. கடைசி அந்த ஸ்தாபனம் நடக்காது. இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான் என்கிற விஷயத்தை விவரமாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்றே ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நாத்திக கொள்கையில் உள்ளவங்க. அவங்க இடத்துல எப்படி உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒரு காயின் கிடைக்குது, ஒரு 5 ரூபா காயின் வச்சுக்காங்க. ஒரு 4 பேர் போறீங்க, 4 பேர்ல முதலாவது உள்ள நபர் சொல்றாரு, இந்த காயின் இதோ இருக்கிற இந்த மரத்துல இருந்து காய்ச்சி கனியாயி கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. 2வது நபர் சொல்றாரு, இல்லப்பா இது தானா பூமியிலிருந்து வெடிச்சு வந்துச்சு அப்படின்னு 2வது நபர் சொல்றாரு. 3வது நபர் சொல்றாரு, இல்ல இது ஒரு இந்த வழியாக சென்ற ஒரு நபருடைய பைசாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 3 பேருடைய கூற்றுல யாருடைய கூற்றை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு நாம கேட்கணும். யாருடைய கூற்றை ஏற்றுக்கோம்? 3வது சொன்னவருடைய கூற்று தான் ஏற்றுக்கும்.
மரத்துல இருந்து எவனா காயம் முடிஞ்சு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதே போல பூமியிலிருந்து தன்னால முடிஞ்சு சொல்லிப்படி யாரா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. யாரோ அந்த இடத்துல இருந்து போனவங்க தான் போட்டாங்க அப்படிங்கறத நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ அதுபோல இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருப்பதற்கு ஒருத்தங்க இருக்குன்னா தனியா இந்த உலகம் உருவாகி தனியா செய்வதற்கு தனியா ஏற்பாடு நடப்பதற்கு இந்த உலகத்திற்கு எதனால் எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்கிற விஷயத்தை கொண்டு சொல்லணும். அதுபோல 2-3 பேர் 4-5 பேர் சேர்ந்து இந்த உலகத்தை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற விஷயத்தையும் இந்த உதாரணத்தின் மூலம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது ஒரு உதாரணம். இது போல நாம நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நேரத்துல பல நபர்கள் பல விதமா கொஸ்டினை கேட்பாங்க. நாம அதுவரை அதை யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா வித்தியாசமான கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஏன் அல்லாஹ் சொல்றீங்க? ஏன் தூதர் அனுப்புறாங்க? அல்லாஹ்வே அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம்ல கேட்பாங்க. அல்லாஹ்வே நிறைய இங்கிலீஷ் படத்தை பார்த்திருப்பான் போல. என்ன கேட்பா? அல்லாஹ்வே அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன கொஸ்டின் என்ன பதில் கொடுப்பீங்க? அந்த கொஸ்டினுக்கு இப்போ ஒரு நபர் கேட்கிறார் இடத்துல, அல்லாஹ்வே அவதாரம் எடுத்து வந்தா என்ன? ஏன் தூதர் அனுப்புறா? ஏன் நபிமார்கள் அனுப்புறா? அல்லாஹ்வே அவதாரம் எடுத்து வந்து இந்த மக்களை திருத்த வேண்டியதானே? இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் எல்லாம் அந்த அவதாரம் எடுத்து வந்தா இந்த தவறுகள் எல்லாம் கலைஞ்சிடலாம், தவறு செய்யறவங்க எல்லாம் வெட்டிடுவாரு, போர் செஞ்சிருவாரு, எங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல நாம என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லுங்க. இது ஒரு விஷயம். ஓகே, இது ஒரு பதில். மனிதனுக்கு மனிதன் மூலமாக அவனுக்கு கொடுத்தோம் சொல்லி சொன்னா அவனுக்கு புரியுங்கிறது ஒரு பதில். அவங்க அதான் கேட்கிறாங்க, அல்லா மனிதனா வாழணும்னு கேட்கிறாங்க. அப்ப எப்படி நீங்க இந்த பதில் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அவதாரம்னா என்ன? மனித சமுதாயத்துக்கு மனிதனா வரணும்னு கேட்கிறாங்க. அது அல்லாவே வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் அவதாரம் எடுத்து வரல? எளிமையா புரிகிற மாதிரிக்கு நம்ம உதாரணம் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு கோழி பண்ண வச்சிருக்கீங்க. இந்த கோழியை மேய்க்கிறதுக்கு நீங்க கோழியா மாறுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். நீங்க ஒரு ஆட்டு மாட்டு மந்திர சந்தை வச்சிருக்கிறீங்க. இதையெல்லாம் மேய்க்கிறதுக்கு நீங்க ஆடாகவும் மாறாகவும் நீங்க மாறணுமா அப்படி நம்ம கேட்டோம்னு வச்சுக்காங்கன்னா யோசிப்பாங்க. ஆமா, கரெக்ட் தான். புரிஞ்சலையா? இப்ப யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களால மறுபடியும் பேச முடியாது. அவங்க யோசிப்பாங்க. சும்மா சாதாரணமா இல்ல அல்லாஹ் வரல, அது ஏன் தெரியல, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கிறான் அப்படி சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னது சொன்னா புரிய நபர்களுக்கு தான் புரியும். ஒரே நிறைய மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன சொன்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒரு நபருக்கு சந்திச்சோம். குர்ஆன் அவங்க வீட்டுல இருக்காரு, குர்ஆன் அவங்க வீட்டுல இல்ல, தர்ஜுமா தான் இருக்காது, குர்ஆன் இருக்குங்கிற நம்பிக்கையில நாம போய் கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டுல குர்ஆனே கிடையாது. அப்ப நாங்க திருப்பி சொன்னோம், இப்படி குர்ஆனே வாங்காம இருக்கிறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க, குர்ஆனை வாங்கி வச்சுக்காங்க. இல்லைன்னு சொன்னா அல்ல மறுமையில கண்டிப்பா சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான், நரகத்தை கொடுப்பான் அப்படி சொல்லி நிறுத்து அப்படின்னு ஒரு ஆளு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் திருப்பி சொல்றாரு, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், வரான் போறான், மரியாதை பேசக்கூடாது. அல்லாஹ் வராரு, அல்லாஹ் போறாரு, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டாரு, அல்லாஹ் நரகத்தை கொடுப்பாரு, இப்படி மரியாதை பேசப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நினைச்சேன், இவரெல்லாம் ஒரு முஸ்லீமா? இவரெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறாரா? ஏன் இருக்கிறாரு? இவரெல்லாம் இஸ்லாத்தில் இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ்வை பத்தி வணங்காம ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா அப்படிங்கறத நாம யோசிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நவுண்டாச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் விளக்கணும்னு வச்சுக்காங்க. இப்ப நமக்கே அந்த டவுட் வரும், இருக்கா இல்லையா? அல்லாஹ்வை ஏன் நம்ம போலாம் பேசுறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல வந்துட்டான், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் போறா வாரான்னு சொல்லிவிட்டு எதற்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே இந்த ஒரு டவுட் இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்? அவன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தங்கிறதுக்காக தமிழ்ல புலங்குற வார்த்தை அப்படித்தான். எந்த மொழியா இருந்தாலும் அப்படிதான் புலங்க முடியும். இன்னும் சொல்ல போனா காடு என்கிற வார்த்தை, ஜிஓடி காடு என்கிற வார்த்தை உபயோகிக்க கூடாது. ஏன்னு சொன்னா அதுக்கு பன்மை இருக்கிறது. காட்ஸ், அதே போல மதர் காட், ஃபாதர் காட், இப்படி வந்து ஆண்பால் பெண்பால் பிரிச்சு
இதுக்கு பன்மை என்கிற வார்த்தையெல்லாம் காடுக்கு வந்து அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான். அல்லாஹ் ஒருத்தன் என்கிற வார்த்தையை உபயோகிப்பதற்காக தான், உரிமைக்காக தான் வந்தான், சொன்னா, அடிப்பான். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான், நரகத்தை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை கொடுக்க மாட்டான், இப்படி பேசுகிறோம் என்கிற விவரத்தை நாம சொல்லணும். இன்னொரு நபர் ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதாவது நம்ம அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த கேள்விகள். அதாவது எப்படி கேட்டாருன்னா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னா, அநேகமான பேர் நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி காட்டுறார். அது மாதிரி அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த அல்லாஹ்வே ஏன் மறுமையில நரகத்துக்கு தூக்கி போடணும்? அவன் தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே. அவன் தப்பு செஞ்சாலும், ஒரு மனிதர் தப்பு செய்கிறார் என்று சொன்னா அந்த தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையை வச்சது யாரு? அல்லாஹ் தானே. அப்படி தப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் வச்சுட்டு அல்லாஹ் தண்டனையை கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னா இது என்ன விதத்துல நியாயம்? இதை என்ன ஒரு மார்க்கம் சொல்லி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கூட ஒரு நபர் கேள்வி கேட்டார். ஒரு இடத்துல அந்த இடத்துல நாம சொன்னோம், பதில சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில உடனே அவர் இஸ்லாம் சொல்லிட்டார் இந்த கேள்வி. அப்புறம் அவ்வளவு ஆக்ரோஷமா கேட்டாரு இந்த கொஸ்டினை. உதாரணத்தை சொல்ற மாதிரி சொன்னவங்க சொன்னா அவங்களுக்கு புரியும். இப்படி ஒரு நபர் கேட்கிறாங்க, என்ன பதில சொல்லுவீங்க? சரி, இது நம்ம சமுதாயத்துக்கு சொல்லலாம். இப்ப வந்து பயான் நம்ம பேசுறோம், ஒரு ஜும்மா, ஒரு குர்ஆன் கிளாஸ், நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நபர் கேட்கிறாரு, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றாங்கப்பா, இந்த மாதிரி சொன்னா நம்ம தப்பு செய்யறது அல்லாஹ் நடந்து இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சோதிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க சரின்னு சொல்லிட்டு இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கான்செப்டே கிடையாது, இந்த ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான விஷயமே கிடையாதுங்கும் போது இந்த விஷயத்தை சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உதாரணத்தை சொல்லி காட்டணும். உதாரணத்தை சொல்லி காட்டும் பொழுது அவங்களுக்கு டக்குன்னு புரியும். சரிதான், மனிதனுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் மருங்கடிக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லி விலைக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்துல சரிதானதை புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. அந்த நபருக்கு நாம சொன்னோம் என்ன தெரியுமா, அவர் ஒரு சமையல் மாஸ்டர், அவருக்கு தகுந்த மாதிரியே உதாரணத்தை சொன்னோம். நீங்க ஒரு குழம்பு ஆக்குறீங்க, குழம்பு ஆக்கிட்டு வேற கொஞ்சம் உப்பு நல்லா அள்ளி போட்டுட்டு இது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கல்யாணத்துல விருந்து வச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லப்பா யாருக்கு போய் முடியும், அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. அந்த சக்தி தான் இந்த சக்தி, நம்மால தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தின்னு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இரண்டு விதமான பாதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி, இரண்டு விதமான வழிமுறை, இது நல்லா இது கெட்ட பாதை என்கிற ரெண்டு விதமான பாதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி அதை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய ஒரு பாதையை நம்ம கையில அல்லாஹ் சூஸ் பண்ற ஒரு சாய்ஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கையில கொடுக்கிறான். நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற முறைதான் இருக்கிறது என்கிற விஷயத்தை சொன்ன பொழுது நீங்களே குழம்புல உப்பு அள்ளி போட்டு இது அல்லாஹ்வுடைய நாட்டு நான் சொல்லி கொடுக்க முடியுமா? வாகனத்துல போறீங்க, நீங்களே ஸ்பீடா போய் எங்கேயாவது முட்டி கீழே விழுந்துட்டு இது அல்லாஹ்வுடைய நாட்டு தான் சொல்ல முடியுமா? அங்க சேஃப்டியை நம்ம பார்ப்போமா இல்லையா? நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக நாம சேஃப்டியை நம்ம பார்ப்போம். அந்த சேஃப்டி தான் நாளை வறுமை நாளில் நாம் நரகத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு, சொர்க்கத்தில் செல்வதற்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய சேஃப்டி. இந்த உலகத்தில் நாம் நன்மையான விஷயங்களை செய்வது என்று சொன்ன உடனே அவர் உடனே அந்த உடனே சொன்னாரு, களிமா சொல்லித்தாங்க அப்படின்னாரு. மாஷா அல்லாஹ் அங்க இருந்தவங்களுக்கும் இன்னும் வந்திருந்த முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர்களுக்கும் பெரிய ஒரு விஷயமாக அது இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையான இன்னும் ஏகப்பட்ட கேள்வி, முக்கியமான சில கேள்விகள் கடவுள் கொள்கையிலையும் விதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு நம்ம சரியான முறையில பதில் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி அங்க இருந்து என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இதுக்கு நாம பெருசா உட்கார்ந்து 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் உட்கார்ந்து படிச்சுட்டு வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இதுக்குத்தான் இதே நேரத்தில் ஒரு மார்க்க பத்துவாவை நீங்க குடிச்சிடக்கூடாது. இந்த நேரத்தை தான் நோன்பு வைக்கணும், இந்த நேரத்தை தான் பெருநாள் கொண்டாடணும், அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி போட்டு ஒரு பத்துவாவை கொடுத்துடக்கூடாது. பத்துவாவை கொடுக்காமல் மார்க்க விஷயத்தையும் தாராளமாக எட்டி வைப்பதற்கும் அழைப்புப்படி செய்வதற்கும் ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அது போலதான் ஒரு நபர் கேட்டாரு, நீங்க கல்லை வணங்க மாட்டீங்க,
அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி கூட சொல்றீங்க. ஆனா ஹஜ்ஜிக்கு போறவங்க எல்லாம் அல்ல என்ன செய்யறாங்க, முத்தம் விட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டார். இதுக்கு என்ன ஒரு விலையை சொல்லுவீங்க? ரைட்டு. இது நம்ம சமுதாயத்துக்கு சொல்லலாம். நம்ம சமுதாயம் எல்லாமே நமக்கு தோணுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நாலேஜ் அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். கேட்டவங்க டக்கு நமக்கு பதில் வந்து பாருங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம சமுதாயத்துக்கு நாம ஒரு நபர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, நம்ம சொல்லிடலாம், அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே, ஆமாப்பா ரசூல் அல்லாஹ் ரசூல் சொன்னா புரிஞ்சு. அது நம்ம ஆட்சி சொல்வதற்கோ இல்ல இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கோ யாருக்கும் தகுதி கிடையாது. ரசூல்லா முத்தம் கொடுத்தாங்க, முத்தம் கொடுக்கிறாங்க, ஏன் எதுக்குன்னு பார்க்க கூடாது இருந்துச்சு. ஆனா இதே வேற மதத்துல உள்ளவர்கள் நம்ம இடத்துல கேட்டாங்கன்னு சொன்னா நாம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஜி நல்லா இருப்பீங்க, நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும், அதனாலதான் அவங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லா இடத்துல சொல்லிக் கொடுக்க நீங்க தானே, நீங்க எப்படி எங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, முதல்ல அவங்களுக்கு எப்படி விவரப்படுத்தணும்னா, முத்தம் என்பது ஒரு வணக்கமா அப்படிங்கறத முதல்ல அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டினா வைக்கணும். ஒரு குழந்தை, அழகான குழந்தை இல்ல ஒரு சின்ன குழந்தை பார்த்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு முத்தம் கொடுப்போம். அப்ப அந்த குழந்தை நம்ம வணங்கிட்டோம்னு சொல்லி அர்த்தமாயிடுமா? இப்படி நம்ம அவங்கள்ட்ட கேட்கும் போது யோசிப்பாங்க. ஒண்ணும் வேண்டாம், நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரன்ல கால வச்சா அப்படின்னு சொல்லி போட்டு மண்ணெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. சென்னையில வச்ச மாத்திரத்துல அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவங்க யாரு? யார் முதலமைச்சராங்க? எம்ஜிஆரா? ஒரு பேப்பர் கட்டி கூட இருக்கு. முதலமைச்சராக இருந்தவங்க கூட அந்த இடத்துல போய் பார்த்தாங்க. இன்னும் நிறைய மக்கள் எல்லாம் போய் பார்த்து அந்த மண் இருக்கிற அந்த பெட்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முத்தம் விட்டு வந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், சந்திர மண்டலத்திலிருந்து ஒரு மண்ணு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்காது, பார்த்தா ஒரு அதிசயம், ஒரு முத்தம் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கூட என்ன முத்தம் கொடுத்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் வணங்காத ஆயிப்போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்டோம். இல்ல அது எப்படி? அதே போலதான் ஒரு பாசம், ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல முத்தம் கொடுப்பது தவறு கிடையாது. சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்த கல், ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய கல் சொர்க்கத்தில் உள்ள கல். அந்த கல்லிலே பெருமானார் ஸல்லல்லாஹு, அப்பதான் நம்ம இந்த விஷயத்துக்கு வரோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தாங்க. அவர்கள் முத்தம் கொடுத்தாங்க என்கிற ஒரே காரணத்திற்காக தான் நாம முத்தம் கொடுக்கிறோம். இதுக்கு அவங்க முத்தம் கொடுத்து காரணத்தை சொல்லாட்டா கூட, சொல்லி இருந்தா கூட அவர்கள் முத்தம் கொடுத்துட்டா நானும் முத்தம் கொடுக்கத்தான் செய்வோம் என்கிற விஷயத்தை சொல்லணும். அப்பதான் பதிய வைக்கணும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கம்பை வச்சு தொட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்றாங்க, கல்லே உனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நானும் உன்னை முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் எப்ப சொல்லணும்னு சொன்னா, இந்த உதாரணத்தை சொல்லிட்டு சொல்லும் பொழுது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட, விலங்கால மக்களுக்கு கூட தெரியும். இது போல ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் 2 கேள்விகள் கிடையாது. இந்த கேள்விகள் எல்லாம் அவங்க படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள் அவங்களாதான் இருக்கிறாங்க. நம்ம சமூகத்தை இருக்க கேவலமான விஷயம். குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள், டிரான்ஸ்லேஷனு அட்டல் பிகாரி வாஜ்பேயி படிக்கிறாங்க. குர்ஆனை படிச்சுட்டு 33 வசனம் இதுல இருந்து நீக்கணும்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் 33 வசனம் தீவிரவாதத்தை சொல்லுது. அந்த 33 வசனத்தை நீக்கணும்னு சொன்னா இந்த வேதம் தூய்மையான வேதமாக இருக்குங்கிறான். அவனுக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்டும் இல்லை, அது வேற விஷயம். அவன் சொல்றான் குர்ஆனுக்குள்ள உட்கார்ந்து படிச்சிருக்காங்க. நம்ம சமுதாயத்துல எத்தனை இஸ்லாமிய மக்கள் குர்ஆனுக்குள்ள உட்கார்ந்து படிச்சவங்களா இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. குர்ஆனுடைய அர்த்தம் எத்தனை பேர் விளங்கினவங்களா இருக்கிறாங்க, குர்ஆனுடைய விவரத்தை புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தமிழ் அர்த்தத்தை படிக்காத படிச்சுட்டு போடுவாங்க, டெஃபனேஷனை படிக்க மாட்டாங்க. இந்த டெஃபனேஷனை படிக்காத சூழ்நிலையினால்தான் ஒருத்தன் ஒவ்வொரு கருத்தை சொல்லி ஒவ்வொரு சமுதாயத்தின் பக்கம், ஒவ்வொரு இயக்கத்தின் பக்கம் அழைச்சிட்டு இருக்கிறான். ஒருத்தர் ஒரே வசனத்துக்கு பல அர்த்தத்தை கொடுப்பான். ஒரு இயக்கத்தில் உள்ளவன் ஒரு அர்த்தத்தை கொடுப்பான், இன்னொரு இயக்கத்தில் உள்ளவன் இன்னொரு அர்த்தத்தை கொடுப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழ்கிறது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஒரே குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனத்தை 2 விதமா பிரிச்சு வச்சு பேசுறவங்களும் இருக்காங்க. ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான கூட்டம்,
ஒரு இயக்கத்தினுடைய கூட்டம், உதாரணத்துக்கு சொல்றாங்க, கட்டுமையான கூட்டமா இருக்கு அந்த ஸ்டேஜ்ல. அப்ப அந்த கூட்டத்தில் பேசுறவர் சொல்றாரு, பாத்தீங்களா அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான், இந்த குர்ஆன் வசனத்தை இந்த அளவுக்கு விளையாடுறாங்கிறது சொல்லுவாங்க. அல்லாஹ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்து விட்டான். இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ் வந்து கூட்டத்தை மார்க்கத்தின் பக்கம் நுழைய செஞ்சா இதுதான் அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அடுத்த வாரம் அதே இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு அந்த கூட்டத்துக்கு ஆன்டியான கூட்டம் இன்னொரு கூட்டம் பேசுது, ஜின்னத்தி ஒன்னா சரிமாயி, அல்லாஹ் மனிதர்களும் ஜின்களையும் பெருங்கொண்ட கூட்டம் நரகத்துக்கு சொல்லி சொல்லிட்டா அது அவன் தாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் விளையாட்டாக ஆக்கப்படுது பாருங்க. அவன் அதே கூட்டத்தை வச்சு இந்த கூட்டம் சொர்க்கத்துக்கு போற கூட்டம் அப்படின்னு சொல்றான். அடுத்த வாரம் வந்து அதே இடத்துல செய்தியை போட்டு சொல்றான் அந்த கூட்டம் நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டங்க. ரெண்டு பேரும் வச்சு யூஸ் பண்றது குர்ஆன் வசனம். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு பாருங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் முதல் பெரிய பெரிய விஷயங்கள் வரை முதலில் கலைந்தெடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கலைந்தெடுத்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவது மட்டுமல்லாது மாற்று மதத்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவர்களை சேர்ப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு டீமை இங்க உருவாக்குங்க. இந்த இடத்துல ஒரு டீமை, இளைஞர் பட்டாளத்தை, ஒரு தாவா டீமை உருவாக்கி அதன் மூலமாக பல தாவா பணிகளை பட்டியல் போட்டு அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஒரு 10 நபர்கள் உருவானார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய கடைகளில் விற்கக்கூடிய பான் பிராந்தி, பீடி, சிகரெட் போன்ற பொருள்களை முதல்ல தடுக்கணும். இஸ்லாமிய கடைகளில் இஸ்லாமிய மக்கள் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதன் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதை முதல்ல தடுக்கணும். பெண்கள் தவறி போகக்கூடிய வரை பால் காலம் இருந்து பேப்பர் காலத்துக்கு முன்னாடி வரையும் நைட்டியோட காலையில எந்திரிச்சு வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு பவர் யாரிடத்தில் இருக்குன்னு சொன்னா இளைஞர் பட்டாளத்தில் தான் இருக்கிறது. கல்லூரிகளில் செல்லக்கூடிய வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அசிங்கமான பாடல்கள், அதுல முஸ்லீம் புள்ள தலையில துண்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, கல்லூரிகளிலேயும் பள்ளிக்கூடங்களிலேயும் கலாச்சார சீரழிவு நம்முடைய சமூகத்து பெண்களுக்கு மத்தியிலையும் இன்றைக்கு அது இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைய இளைய சமுதாயம் திசை திருப்பப்படக்கூடிய ஒரே காரணம் மார்க்கத்தை விட்டுட்டு அவங்க போகக்கூடிய காரணத்தினால, மார்க்கத்தை விட்டு நமண்டு போகக்கூடிய சூழ்நிலையினால, மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் இது போன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்களை பட்டியல் போடலாம். எவ்வளவு அனாச்சாரங்கள் இந்த சமுதாயத்தின் மத்தியில் நடக்கிறது என்பதை பட்டியல் போட்ட முடியுச்சுன்னா ஏகப்பட்ட பட்டியல் போடலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எங்க போய் முடியும் சொன்னா மார்க்கத்தை அவர்கள் சரியாக விளங்கவில்லை, மார்க்கத்தை சரியாக விலைக்கு கொடுக்கல, நாம தானே விலைக்கு கொடுக்கல, நம்ம மேலதாங்க தப்பு. இன்னும் சொல்ல போனா அந்த மக்களுக்கு மத்தியில மார்க்கத்தை கொண்டு போய் எட்டி வைக்காமல் இருப்பது நம்மளால தப்பு. போட்டி போட்டு ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை திட்டுறான், அவனை திட்டி இவன் சீடியை வெளியாக்குறான், இவனை திட்டி அவன் புத்தகத்தை வெளியாக்குறான். ஆனா இஸ்லாமிய மக்கள் இத்தனை நபர்களுக்கு அல்ஹம்து சூரா தெரியாம இருக்கிறாங்க, அந்த மக்களை கூட்டு உட்கார வச்சு அல்ஹம்து சூரா சொல்லிக் கொடுப்போம் என்கிற புத்தி எந்த இயக்கத்துல உள்ளவனுக்கும் வர மாட்டேங்குது. உண்டா இல்லையா? எந்த இயக்கத்துல உள்ளவனா இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓத தெரியலையா வா, உனக்கு குர்ஆனுடைய வசனங்கள் மனப்பாடம் செய்யணுமா வா, அப்படி மக்கள் அறியாத மக்களை சந்திச்சு மார்க்கத்தை சொல்லி மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆரம்ப காலத்துல தௌஹீதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல தௌஹீதுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு தௌஹீதுல இருந்து அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்கிறது. இன்னைக்கு அவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க தவறு. கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில திருமணம் செஞ்சாங்க. இந்த இல்லையா, வரதட்சணை வாங்குறாங்க, பிரச்சனைகள்ல ஈடுபட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கூட என்ன செஞ்சாங்க, திருமணம் செஞ்சாங்க. பல்வேறு காரியங்கள்ல ஈடுபட்டாங்க, தைரியமா வந்து பள்ளிக்கு துணை வந்தாங்க. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாடுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. தௌஹீதுன்னு வந்து தௌஹீதுடைய பள்ளிகள் வந்ததற்கு பிறகு தனியா மைத்தாங்குள்ள வர பாத்துறாங்க, மைத்தாங்குள்ள மையவாடி வர தனியா பாத்துறாங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டு தான் பிரச்சனை. அதுக்குன்னா நிக்காக செய்வதற்கு நிக்காவுக்கு தர மாட்டான், மையவாடி தர மாட்டான். ரெண்டு தான் பிரச்சனை. இந்த ரெண்டு நாளாக பாடுபட்டு ஆரம்பத்து தௌஹீதுல வந்தவங்க ஒரு மக்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு வசதியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் கூட
பள்ளியில வருவான், தௌஹீத் மாதிரியே நடிப்பான், தௌஹீத் மாதிரியே நம்ம கூட சேர்ந்து பேசிப்பான், கல்யாணம் முடிக்கும் போது அங்க போய் கல்யாணம் முடிச்சுப்பான், இல்லைன்னா கல்யாணம் முடிக்கும் போது ஏதாவது சைட்ல வாங்கிப்பான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இது எல்லாம் களையப்பட வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தில் ஒழுங்காக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்